உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் இப்போ கல்யாணத்துக்கு வந்த கூட்டத்தோட கூட்டமா இருக்கேன். மணப்பெண்ண மணமேடைக்கு கூப்பிடுவாங்கல்ல, அந்த நேரத்துல நீ என்ன கூப்பிட. நான் ரூமுக்கு வந்து தீபா மாஸ்க நான் போட்டுக்கிட்டு அவ சேலையும் கட்டிக்கிட்டு மணப்பெண்ணா மணமேடையில போய் நான் உட்காந்துடுறேன். சரி ரம்யா, நீ சொல்ற மாதிரி சேர. சரி, நீ இப்ப மேல இருக்கிற தீபா ரூமுக்கு போ. அங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா அந்த மீனாட்சி மைத்திலி கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவளுங்களும் சரியான கில்லாடிங்க தான். அதனால பார்த்து கவனமா நடந்துக்கோ. சரி, நீ கிளம்பு. சரி. தீபா, எங்கடி போன? எவ்வளவு நேரம் ஆளை காணோம்? அத்தை, தீபா வந்துட்டா. மீனாட்சி, தீபா வந்துட்டா. ஹே தீபா, எங்கடி போன? எங்க போன? உன்னை காணோம் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் கோயிலுக்கு தாமா போயிருந்தேன். சரி, கோயிலுக்கு போறதா இருந்தா சொல்லிட்டு போக வேண்டியது தானே? நாங்களாம் நீ காணோன்னு எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? இல்லம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் தான் போனேன். ஆனா கோயில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரிம்மா. போனையாச்சும் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. போனையும் இங்கே வச்சுட்டு போயிட்ட. எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? இல்ல, சாரிக்கா. கோயிலுக்கு போற அவசரத்துல போன் எடுத்துட்டு போக மறந்துட்டேன். என்னையாச்சும் எழுப்பி உன் துணைக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இல்ல அண்ணி, நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் நானே போயிடலான்னு கிளம்பி போயிட்டேன். சரி வா, ரூமுக்கு போலாம். சரி, நீ இங்கே இரு, நாங்க போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறோம். ஆமா, ஏன் உன்னோட முகம்லாம் இப்படி வேர்த்து இருக்கு? இரு. இல்ல, எனக்கு தொட வேண்டாம். ஏண்டி, ஏன் தொடக்கூடாதுன்னு சொல்ற? முகம்லாம் வேர்த்து இருக்கு, அதானே துடைக்க வந்த. இரு. இல்ல பரவாயில்ல, வேண்டாம், நானே தொடச்சுக்கிறேன். என்ன இன்னைக்கு தீபா கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. ஏன், என்ன மாற்றம் தெரியுது? தீபா உருவமே மாறி இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, நான் தீபா இல்லங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க போலயே. எனக்கும் அப்படிதான் தோணுது மீனாட்சி. தீபா கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. அதெல்லாம் எதுவும் இருக்காது மைத்திலி. கல்யாண பூரிப்புல உங்களுக்குலாம் கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது போல. அவ்வளவுதான், வேற எதுவும் இருக்காது. அப்பாடா, எப்படியோ தீபா அம்மா சமாளிச்சிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னையும் கார்த்தியை கூப்பிட்டு முகூர்த்த புடவையும் பட்டு வேஷ்டியும் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்க ரெடியாரு. வாங்க போலாம். ஐயோ, இந்த காஸ்டியூமோட கார்த்தியோட போய் ஒண்ணா நிக்கணுமா? இத நினைச்சாலே பயமா இருக்கே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.